The மலைகள் சூழ்ந்த kingdom அழகிய காட்டில் breathes, வீரமும் நீதியும் கொண்ட சிங்க and so ராஜா must ஆட்சி we. செய்து வந்தான். அந்த காடு செழிப்பும் The அமைதியும் நிறைந்த land சொர்க்கம் போலிருந்தது. remembers its சிங்க sovereign. ராஜாவுக்கு உதவியாக 2 மந்திரிகள் இருந்தனர். கரடி மந்திரி மற்றும் புலி மந்திரி. ஒரு நாள் காலை, கரடியாரே, காட்டை சுற்றி பார்த்து வருவோம் என்று சிங்க ராஜா கூறினான். சரிங்க அரசே என்று கரடி மந்திரி பணிவுடன் பதிலளித்தான். மூவரும் காட்டுக்குள் பயணம் தொடங்கினர். அவர்கள் செல்லும் வழியில் மான்கள் துள்ளித் தாவி ஓடின. மயில் தனது அழகிய தோகையை விரித்து ஆடியது. குரங்குகள் மரத்திலிருந்து மரம் தாவி விளையாடின. பூக்கள் மலர்ந்து குலுங்கின. இந்த அழகிய இயற்கை காட்சிகளை பார்த்த சிங்க ராஜாவின் மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஆனால் திடீரென், நீதான் எடுத்தாய். இல்லை, நான் எடுக்கவில்லை என்று சண்டை சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வந்த திசை நோக்கி சிங்க ராஜா விரைந்து சென்றான். அங்கு 2 முயல்கள் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. நிறுத்துங்கள் என்று சிங்க ராஜா கர்ஜித்தான். பயந்து போன முயல்கள் உடனே அமைதியாக நின்றன. என்ன பிரச்சனை என்று சிங்க ராஜா கேட்டான். அதில் ஒரு முயல் முன் வந்து, அரசே, நாங்கள் நண்பர்கள், ஒன்றாக வாழ்கிறோம், உணவை சேமித்து வைத்திருந்தோம், ஆனால் அது காணவில்லை, இதை இவன்தான் எடுத்திருக்கிறான் என்றது. மற்ற முயல் உடனே, இல்லை அரசே, நான் எடுக்கவில்லை என்று சொன்னது. அப்போது கரடி மந்திரி அமைதியாக கூறினான், அரசே, உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அவன் அந்த இடத்தை நன்றாக ஆராய்ந்தான். அங்கே சில பறவைகள் வந்த தடயங்கள் தெரிந்தன. அரசே, இது புறாக்களின் வேலை போல தெரிகிறது என்று புலி மந்திரி கூறினான். உடனே சிங்கராஜா கிளி தூதுவரை அழைக்க உத்தரவிட்டான். சில நேரத்தில் அனைத்து புறாக்களும் அங்கு வந்தன. உங்கள் கூட்டத்தில் சிலர் தவறு செய்துள்ளனர் என்று சிங்கராஜா கடுமையாக கூறினான். முதலில் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் சிங்கராஜா கர்ஜித்ததும் சில புறாக்கள் நடுங்க ஆரம்பித்தன. அவற்றை தனியாக விசாரித்த போது அவை தங்களது தவறை ஒப்புக்கொண்டன. அரசே, பசியால் அந்த தானியங்களை எடுத்தோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டன. சிங்கராஜா சிறிது நேரம் யோசித்தான். பின்னர் அமைதியாக கூறினான், தவறு செய்தாலும் உண்மையை ஒப்புக்கொண்டீர்கள், அதனால் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் இனிமேல் திருடக்கூடாது. முயல்களின் தானியங்களை திருப்பிக் கொடுங்கள். புறாக்கள் உடனே சம்மதித்தன. முயல்கள் தங்களது உணவை மீண்டும் பெற்றுக்கொண்டன. பின்னர் சிங்கராஜா முயல்களை பார்த்து கூறினான், நண்பர்களுக்குள் சந்தேகம் வரக்கூடாது. ஒற்றுமையாக வாழுங்கள். முயல்கள் தலை குனிந்து, சரி அரசே என்று கூறின பெட்டலை. அதன்பின் சிங்கராஜாவும் அவரது மந்திரிகளும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். நீதி, கீ, சந்தேகம் நட்பை உடைக்கும். உண்மை மற்றும் ஒற்றுமை நட்பை